1000 வருஷம் அரசாட்சிங்கிறது 7 வருஷம் இந்த மகா உபத்திரவம் இருக்குது இல்லையா, அந்த மகா உபத்திரவ காலம் ஆனம் பொறுப்போடு அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இதே பூமி மேலே அதான் எருசலேமில் வந்து அவர் என்ன பண்ணுவார், அரசாட்சி என்ன ஆரம்பிப்பார். அப்போ இருந்து 1000 வருஷம் அந்த அந்த அரசு அந்த என்ன சொல்லுவாங்க அதையே அவரோட அந்த அரசாட்சி தானே அது வந்து ஆதாமு பாவத்தில் உலவாதுக்கு முன்ன இந்த பூமி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. புரியுதுன்னு சொன்னது? ஆதாம் ஏவாளான்னு முதல் மனிதன் உலவாதும் போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்குது. பாரு, அதுக்காக வச்சனம் எடுக்கலாம் பாருங்கள், வச்சனம் எடுக்கலாம். ஏசியா தீர்க்கதர்ஷன் புஸ்தகம் 11 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. இங்கே அவரோட அரசாட்சி எப்படி இருக்குமாமா, இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷம் ஓட அரசாட்சி எப்படி இருக்குமாம்மா. இங்கே நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறாரு, 5வது வசனம் படிங்க. அவர் நீதியோட சத்தியத்தோடு என்ன பண்ணுவார், ஆளுகை பண்ணுவார். அர்த்தம் வந்துச்சா? நெக்ஸ்ட்டு அந்த அந்த அரசாட்சியில் எப்படி இருக்குமாம்மா, 6 படிங்க. ஓநாயும் ஆட்டுக்குட்டி என்ன ஆகுமாம்மா, ஒன்றா இருக்குமாம்மா. அப்படின்னு அர்த்தம் என்ன, உப்பு இருக்குது அது மாதிரி ஓநாயும் ஆட்டுக்குட்டி 2 ஒன்று பக்கம் இருக்குமா, இருக்காது. வேணா அந்த டயத்தில் இப்படி இருக்குது, ஒன்றா கலந்துருக்கு. அப்படின்னா ஒருத்தர் கடிச்சிக்கிறது, ஒருத்தருமே என்ன சாப்பிட்றது இதெல்லாம் இருக்காது. என்ன பாருங்கனாக்கா கீழே படிங்க, சிறுத்தையும் படிங்க. பார்த்தீங்களா, அர்த்தம் பண்ணிச்சா? ஒரு அப்பா ஆதாம் ஏவாளுக முதல் கர்த்தர் படித்தப்போ ஆதாம் ஏவாளு பாவம் செய்யாதுக்கு முன்ன புரிஞ்சா எப்படித்து இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பி இந்த உலகத்து மேலே என்ன போகுது, என்னது அரசாட்சி வரப்போகுது. எதுனா இந்த 1000 வருஷம் ஆட்சி நான் இதுக்கும் சொன்ன பாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சபை எடுக்கப்பட்ட பிறப்போடு 7 வருஷம் இந்த உலகத்தில் அந்த கிறிஸ்து இல்லாட்டி கிறிஸ்துவோட கிறிஸ்து விரோதி என்ன பண்ணுவா, அப்படி அரசாட்சி பண்ணுவா. அப்படி அர்த்தம் பண்ணிச்சா? அந்த அரசாட்சி முடிவில் அர்த்தம் பண்ணிச்சா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், அவரோட மனவாட்டியோட அப்படியே சபையோட பூமியில் இறங்கி வந்து அந்த ஒலிவா மலை மேலே என்ன பண்ணுவார், அவர் காலு வைப்பார். அர்த்தம் பண்ணிச்சா? அப்போ அந்த ஒலிவா மலை என்ன ஆகும், 2ஆக பிரிஞ்சு போகாது. ஜெக்கரியாவில் நம்ம படிப்போம். అయితే வைக்கும்போது அது 2ஆக பிளந்துரு. அப்போது அந்த கிறிஸ்திய அவர் வாய் என்ன எது மேலே காற்று மூலியமாக நம்மளுக்கு அது எங்கே இருக்குதுன்னா 2வது தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், எடுத்து போய் நரகத்தில் போட்டுருவார். அர்த்தம் பண்ணிச்சா? அந்த விஷயம் நம்மளுக்கு 19 அதிகாரம் எது வெளிப்படுத்த விசேஷம் 19 லாஸ்ட்டில் இருக்குது. அவர் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வெள்ளை குதிரை மேலே ஏறி அவரே வரும்போது என்ன பண்ணுவார், இந்த அப்பத்துக்கு இந்த பூமி ஆண்டுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்து பொய்யான அந்த பொய் என்ன சொல்ல தீர்க்கதரிசி அவரைய எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டுருவார், அக்னி குண்டத்தில் போட்டுருவார். உங்களுக்கு பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 11 படிங்க.
ஆ ஆ ம் ஆ ம் 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 ஆ ஆ ஆ ம் 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 இங்கே என்ன பண்ணுறது, அரசாளருக்கு வர்றாரு. அந்த டயத்தில் பூமி மேலே யார் இருக்கிறாங்க? பூமி மேலே யார் இருக்கிறாங்க தெரியுமா? 19 படிங்க. 19. ம் ம் ஆ ம் 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 உயிரோட தள்ளப்பட்டார். இது லாஸ்ட்டில் நடக்க போகிற யுத்தம். யாருக்கு? அந்த கிறிஸ்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கு. அர்த்தம் பண்ணிச்சா? இயேசுக்கு பரலோகத்திலிருந்து அவரோட சேனையோட இறங்கும்போது வந்து என்ன பண்ணுறது, அந்த டயத்தில் இந்த அந்த கிறிஸ்து உலகத்து எல்லா சேனைகள் தேர்த்திக்கிட்டு யார் மேல் போகிற தெரியும்? எருசலேம் மேலுக்கு போவார். அர்த்தம் பண்ணிச்சா? இது கர்த்தர் சித்தமான நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு நம்ம கற்றுக்கிட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு வரும். அர்த்தம் பண்ணிச்சா? அடுத்து இங்கே விஷயத்துக்கு வரலாம். அது யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அந்த கிறிஸ்தியை இன்னொருத்தர் யார்? அந்த பொய்யான தீர்க்கதரிசியை 2 பேர்த்தையும் உயிரோட எங்கே போடுறாரு? அக்னி குண்டத்தில் போட. அந்த விஷயமும் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் படிக்கலாம். 8வது வசனம். 2:8 2:8 ஆ ஆ ஆ ம் வாயின் என்னவாம்மா? சுவாசத்தினால. அப்படின்னா உப்புன்னு ஊதுனா போய் எங்கே விழுந்துருவான்? அக்னிக்காரில் விழுந்துருவான். எதுக்குன்னா அவன் யுத்தத்துக்கு கர்த்தருக்கு விரோதமாக வருவான். அப்புறம் அதான் அதே விஷயம் இங்கே தானியேல் புஸ்தகம் 11 அதிகாரம் அவன் எப்படி பண்ணுறான்னா மொத்தம் எழுதியிருக்குது பாருங்கள். நல்லா படிக்கணும்னா 37 படிங்க. 11:37. ம் 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 மூடுவாயிடுவான். இது என்ன? அந்த கிறிஸ்து கடைசியில் நடக்க போகிற யுத்தத்தை பற்றி சொல்லுது. இங்கே சுங்காரமான நாடுன்னு அர்த்தம் என்னன்னாக்கா எருசலேமும் இல்லாட்டி இஸ்ராயல் நாட்டுக்குள்ள என்ன பண்ணுவான்? வந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ கர்த்தராகி தேவன் என்ன பண்ணுவார்? பரலோகத்திலிருந்து வருவார். இப்போ 19 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கேருந்து பரலோகத்தில் என்ன அவர் இறங்கி வரார். அர்த்தம்டா வந்து எங்கே கால் வைப்பார்? நான் சொன்னல இப்போ ஜெக்கரியா
ஜெகரியா 12வது அதிகாரம் 14 ஒன்றுலேருந்து படிங்க. 14 verse 1 నుంచి 1லேருந்து. ம் 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 இது என்ன? இது இந்த சொன்னது என்ன? அந்திகிறிஸ்து கடைசி நாள் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கூடிக்கிட்டு எது மேலே வருவார்? யுத்தத்துக்கு இஸ்ராயல் நாட்டு மேலே வரப்போகிற விஷயம் கொடுத்து. அப்போது 3வது வசனம். ம் 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 தேவனாலே கர்த்தர் வருவார். அவர் பின்னால் யார் வருவாங்க? இப்போ இந்த இது சிச்சுவேஷனு நம்ம 19வது அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அது என்ன ஆகுது? 2:1 அது பண்ணிச்சா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? பரிசுத்தவான்களோடு அவர் இங்கே இஸ்ராயல் நாட்டு மேலே வருவார். எந்த 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 நிலைமையில் வருவார்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது எருசலேம் சுற்றி என்ன இருக்குது? சத்ரு சேனைகள் என்ன பண்ணுவாங்க? அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க? எருசலேம் மேலே அட்டாக் பண்ணிட்டு வருவாங்க. அது லீடர்ஷிப் யார் பண்ணுவாங்க? அந்திகிறிஸ்து. தானியல் புஸ்தகம் படித்த மாதிரி அந்திகிறிஸ்து அர்த்தமில்லையா? வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? ஒலிவ மலை மேலே கால் வைப்பார். அப்போ அந்த ஒலிவ மலை என்ன 2 பிரிஞ்சு போகும். அந்த இதில் பள்ளத்தாக்குள்ள ஏற்படுற இஸ்ராயல் போய் தம் காப்பாற்றிக்குவாங்க. அப்போது என்ன ஆகும்? அந்த அந்த கிறிஸ்துவோட ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரே இதில் என்ன ஆவாங்க? நாசம் ஆவாங்க. பாருங்கள், எப்பேற்பட்ட நிதம் பாருங்க. பார்த்துங்க, இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் கூட அது பார்த்து எழுதியிருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா அவங்க பாரு 12வது வசனம் 12 படிங்க. ஜெகரியா 14:12. ம் 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 பாரு, அந்த டயத்தில் பயங்கரமான ஒரு வார் நடக்க போகுது. வாரில் அந்த எப்பேற்பட்ட வார் தெரியுமாப்பா? இந்த வார் எது மாதிரி? அவங்கெல்லாம் கண்கள் அப்படியே இருந்தால் அப்படியே இதாயிருமாம்மா. அப்படி என்ன? இது ஒரு பயோவார் மாதிரி தெரியுதா? இப்போ சொல்கிறாங்க பாரு, இப்போ ஃபங்கஸ் வந்துருச்சு, பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறாங்க பாரு. என்ன ஆகுது? அது உள்ளுக்கு கண்ணுக்குள்ளே வந்துச்சுன்னா அது என்ன ஆகுது? அப்படி அது இதாகுது. அதே மாதிரி இங்கே என்ன பயோவார் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வார் பற்றி இங்கே எழுதியிருக்குது. அதில் சத்ரு சைன்யம் என்ன ஆகுது? மொத்தம் எங்கிட்டங்க ஸ்மாஷ் ஆயிடுது. புரியுதா? இங்கே என்ன சொல்கிறாங்க படிங்க. அது மறுபடியும் 12. யாரைத்தே கர்த்தருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? என்னம்மா அவங்க சதை இருக்கவே, அவங்க உயிரோடு இருக்கவே சதை என்ன ஆகுதாம்மா? அழிஞ்சு போகுதாம்மா. கண்கள் என்ன ஆகுது? உள்ளுக்கு இருந்து அப்படியே கெட்டு போகுதாம்மா. இது எப்பேற்பட்ட நிதா இருக்கலாம் நோவு. அது யார்? கர்த்தர் அவங்க மேலே அனுப்புறாரு, அடிக்கிறார் அவர். அது மாதிரி சத்ரு சைனிகள் எல்லாம் என்ன நாசனமும் ஆயிரு. அர்த்தம் புரிஞ்சா?
14 படிங்க. அது அப்போ இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறார், அங்கே ராஜாவா ஆள போகிறார். அப்போ என்ன ஆகும், அந்த யுத்தமானது ஒரு நிமிஷத்தில் ஒரு கண்ணொடுக்கில் என்ன ஆகும், பூமி எல்லாம் கூட என்ன ஆகும், திரும்பி ஒரு மகிமையாக மாறிடும். அந்த ஆதாம் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி பூமியில் என்ன ஆகுது, அல்லாஹ் அப்படின்னா இந்த கொடுக்குற இந்த எப்படின்னா பஞ்சமும் இந்த நிதல்லாம் எதுவுமே இருக்காமல் என்ன ஆகுது, ஒரே மாதிரி அல்லாஹ் பச்சையாக மாறிடுது. அப்போ இருந்து இயேசு கிறிஸ்துவோட பிரிஞ்சா ஆளுகை ஆரம்பமாக அப்போ இருந்து 1000 வருஷம் இன்னொரு வேலை நடக்கு. இன்னொரு அந்த டயத்தில் இன்னொரு காரியம் கொடுக்க இயேசு கிறிஸ்து பண்ணுவார். என்னென்னா அந்த கிறிஸ்துவை இந்த யார் இன்னொன்று பொய்யான அந்த பேர் என்ன தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், அக்னி குண்டத்தில் உயிரோட போட்டுருவார். போட்டுறதே இல்லாமல் சைத்தானியம் கூட என்ன பண்ணுறாரு, அவர் பிடிச்சி எங்கே போடுறாரு, நிதில் போடுறாரு பாருங்கள். அது வெளிப்படுத்தின விசேஷம் 20 இருக்குது பாருங்கள், 20:1 வெளிப்படுத்தின விசேஷம் 20:1. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 மன்னிக்கொன்று 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே பாரு, யாரையும் பிடிக்கிறாரு, பரலோகத்தில் வந்த ஒரு தூதர் என்ன பண்ணுறாரு, இந்த கட சர்ப்பத்தை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, 1000 வருஷம் என்ன பண்ணுற அந்த பாதாளத்தில் அடித்து வைக்கிறார். புரியுதா? அப்போ சைத்தான் பிசாசு என்ன ஆகுது, இந்த பூமி மேலே இருக்காது. அப்போ 1000 வருஷம் ஆளுகை ஆரம்பமாகும். 4வது வசனம் படிங்க. அங்கே பாரு, அங்கே சிங்காசனங்கள் என்ன பண்ணுது, ஒரு சிங்காசனம் இல்லை, சிங்காசனங்கள் இருக்குது இல்லையா? படிங்க. ம் 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 முதலாவது உயிர்த்தெழுதல் யார் இவங்கெல்லாம்? பரிசுத்தவான்கள். இதெல்லாம் 1000 வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஆளுகை பண்ணுறவங்க. இங்கே வந்து அப்போ தான் பாரு, இயேசு கிறிஸ்து சிசுருக்கு சொன்னார். பேதுரு கேட்டார் இயேசு கிறிஸ்து, என்னன்னா ஐயா நாங்கள் எல்லாம் விட்டடிச்சிட்டு உன்னை பின்பட்டு வரோமெல்லாம் எங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் 12 பேர் 12 சிங்காசனத்துலேருந்து எப்படி கூட என்னென்னா உங்கள் இஸ்ராயல் ஜனத்துக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவரையோட 1000 வருஷம் ஆள்கையில் அவருக்கூடன்னா இயேசு கிறிஸ்துவோட சிசுரு என்ன பண்ணுவாங்க, சிங்காசனம் மேலே உட்காந்து இஸ்ராயலியோட 12 கோத்ரா ஜனத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு தீர்ச்சுவாங்க, நியாய தீர்ப்பிய பண்ணுவாங்க. அதே மாதிரி ரட்சிப்பட நாமங்கூட என்ன பண்ணுவா, சிங்காசனத்தை என்ன பண்ணுவோம், தீர்ப்பு தீர்ச்சுவோம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் கூட நீங்கள் என்ன பண்ணுற ஆளுகை பண்ணுறக்காக உங்களை அழைச்சிருக்கிறேன், ராஜாக்கெல்லாம் உங்களை அழைச்சிருக்கிறேன் அப்படி சொன்னார் இல்லையா? அப்படியே 1000 வருஷத்தில் நாம் எல்லாரும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறோம், இந்த பூமியை ஆளுகை பண்ண போகிறோம். புரியுதா? எப்போ இது ஸ்டார்ட் ஆகும், 7 வருஷம் அந்த கிறிஸ்து என்ன ஆட்சி முடியும் போது
அந்த லாஸ்ட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கிறிஸ்திய அந்த பொய்யான யார் தீர்க்கதரிசியை அக்னிக்குள்ள போட்டுவிட்டு அர்த்தம் புரிஞ்சா பிசாசி சைத்தானியை என்ன பண்ணுவார், அவரைய சங்கிலோட கட்டி எங்கே போடுறாரு, பாதாளத்தில் அடக்கி வச்சு அப்போ ஆளுகை ஆரம்பமாகும். அப்போ தான் அந்த ஆளுகையில் தான் எங்கே அப்போ தான் எது சிங்கமும் புலி அங்கே படிச்சுமில்ல. நம்ம ஏஷியாவில் எடுங்க, ஏஷியா 11 படிச்சுமில்லம்மா எடுங்க, ஏஷியா 11. அப்போ என்ன ஆகும், 6, 7, 8 படிங்க. ம் 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 போதும். ஒருத்தருக்கு தீம் பண்ணிக்கிறது இதே இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு கழிச்சிக்கிறது, ஒருத்தருக்கு சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஏன்னா சாவடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் கலந்து சிங்கம் கோடம் என்ன ஓநாய் கோடம் எல்லாம் இருக்கும். என்னப்பா அப்பா என்ன சாப்பிடுமாம்மா, பில்லு தான் சாப்பிடும். புரியுதா? ஆதியில் ஆதாம் காலத்தில் கூட என்ன சாப்பிட்டாங்க, பில்லு தான் சாப்பிட்டாங்க. ஆதாமு கூட என்ன சாப்பிட்டாரு, பல கனிகள் தான் சாப்பிட்டாரு. அப்போல்லாம் மாம்சம் இல்லை. எப்போயிட்டே பாவம் பண்ணாங்களோ அப்போ இருந்து என்னாச்சு, இந்த மிருகத்தை சாப்பிட்றது இதெல்லாம் கறி சாப்பிட்றது ஆரம்பமாச்சு. புரியுது நான் சொன்னது? அப்போ திரும்பி அந்த ஆதாம் காலத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி இருந்துச்சோ அந்த ஆட்சியை இயேசு கிறிஸ்துங்கிற ஆக்கரி ஆதாம் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் ஆதாம் என்ன பண்ண போகிறாரு, ஆளுகை பண்ண போகிறாரு. அந்த ஆதாம் பண்ண முடியாத காரியத்தையே இப்போ இந்த ஆதாம் ஆகிற இயேசு கிறிஸ்து இந்த பூமி என்ன பண்ணுவார், ஆளுகை பண்ணார். இங்கே இன்னொரு விஷயம் கண்டுக்கணும். முதலாக கர்த்தராக தேவன் இந்த பூமியை ஆதாம் கையில் கொடுத்தார், இது ஆளுகை பண்ண சொல்லி. அர்த்தம் புரிஞ்சானு? அது ஆதாம் என்ன பண்ணுவார், அது கூட எப்படி கர்த்தர் சொன்ன இப்படி அது ஆட்சி பண்ணணும். ஆதாம் என்ன பண்ணார், உங்களோட கூட சம்மந்தம் இல்லை, நான் எம்பட இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணிக்குவேன், ஆளுகை பண்ணிக்குவேன், எம்பட இஷ்ட பிரகாரம் நடப்பேன் அப்படின்னு என்ன பண்ணார், அவர் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், சரி நீ என்ன பண்ணுற, உங்களோட இஷ்ட பிரகாரம் நடக்கணும், உங்களோட இஷ்ட பிரகாரம் நான் ஆளுகை பண்ணுறேன்னு நினச்சியெல்லாம் போய் பள்ளிக்கு போன கர்த்தர் என்ன பண்ணுறார், விட்டடிச்சிட்டார் ஆதாமியை. அப்படின்னா மனிதனு கைக்கு இந்த பூமியை ஒப்படைச்சிட்டார். அப்போ இருந்து கர்த்தர் மனிதன் என்ன பண்ணுறான், ஆட்சி பண்ணிட்டு வரான். அர்த்தம் புரிஞ்சா? ரகரகமான ஆட்சி கொண்டு வந்த இந்த உலகத்தில். அதான் முதல்ல இல்லை நான் பார்க்கும்போது எந்த ஆட்சி வந்து தெரியுமா, மொட்டை ஃபஸ்ட்டில் எந்த ஆட்சி இருந்துச்சு, மொனார்க்கினா ராஜாக்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா ராஜாக்கள் யார் பலவானோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பலகீனில் என்ன பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் போயிடுச்சு. அது நல்லான்னு சொல்லி என்ன பெற்றாங்க, நான் பார்க்கும்போது ராஜாக்கள் ஃபஸ்ட்டு ராஜாக்கள் அது அனுபவப்போடு என்னாச்சு தெரியுமா, நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய ராஜ்யங்கள் வந்துச்சு தெரியுமில்ல. ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு கர்த்தர் ஒருத்தர் கை கொடுத்தார். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது பைபிள் வச்சன பிரகாரமும் நான் பார்க்கும்போது மொட்டை உலகத்தை ஆண்ட ராஜா யாருன்னா நெப்கத்நேசர், பபுலோன் பபுலோனியோட ராஜா உலகத்தை ஆண்டது. இந்த உலகமெல்லாம் யார் கை கொடுத்தாரு,
நம்ம பைபிள் வச்சனை படிக்கும்போது கிளியராக சொல்கிறாரு. இது உலகத்தை எல்லாம் ராஜா சொல்கிறாருல்ல, தானியேல் சொல்கிறாரு என்னன்னு, உனக்கு இந்த உலகமெல்லாம் உங்கள் கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்னார். அது மாதிரி மொத்தமாக கவர்மெண்ட்டு என்ன கர்த்தர் கொடுத்தாரு யார் கைக்கு? பபுலோன் ராஜா கைக்கு. ஃபஸ்ட் ஆதாம் கையில் இருந்துச்சு. ஆதாம் கையில் இருந்து எங்கே வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு அவனே என்ன பண்ணா, நானே ராஜாவான்னு நிம்ரோத் உலகத்தை ஆண்டா. அப்போ நிம்ரோது என்ன பண்ண, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு வெத்திரேக்கம் என்ன பண்ணார், அவர் நடந்தார். அப்படின்னா எம்பளை இஷ்டப்படுற அவரோட சக்தி, அவரோட பலத்த மூலயமா அந்த ஆட்சி ஆகி போச்சு. அதான் இப்போ என்ன பண்ணார் கர்த்தர்? பபுலோன் ராஜா கை கொடுத்தார். அவர் என்ன பண்ணார்? அவரும் கூட நமக்குமுக பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணார்? மடி மெதோ பிரேஷியா மடி இதெல்லாம் ஒன்று வந்துச்சு. பட் நம்ம பபுலோன் நெப்கத்நேசர் கர்த்தர் காட்டினார். எப்படி 4 ராஜ்யம் காட்டினார் இல்லையா? உங்களோட பின்னால் இன்னொரு ராஜ்யம் வரும், இன்னொரு ராஜ்யம் வரும், இன்னொரு ராஜ்யம் வரும் இல்லையா? இவர் போன போது இவர் என்ன நெப்கத்நேசர் இவர் ஒருத்தரே அதிகாரத்தோடு என்ன பண்ண ஆடிட்டு இருந்தார். அவர் போனது அவர் கையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? மெதோ பிரேஷியா கொடுத்தார். மெதோ பிரேஷியாங்கிறது என்னென்னா 2 குரூப்பு கலந்து பண்ணுற ஆட்சி. 2 குரூப்பும் கலந்து பண்ணுறது. மெதி வேறு, பிரேஷியா வேறு. இவங்க 2 பேர் கலந்து பண்ணுற ஆட்சி. அவங்க 2 பேர் ஐக்கியமாக இருக்க மட்டும் ராஜ்யம் நடந்துச்சு. வேணாலும் அவங்களுக்குள்ள என்ன பொறாமல் வந்து நான் பேர் நீ பேர் சொல்கிறது, அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதன் யார் வந்தார்? மிலிட்ரி கவர்மெண்ட் வந்துச்சு. மிலிட்ரி கவர்மெண்ட் யாருது தெரியுமா? மிலிட்ரி கவர்மெண்ட் யாருது? ரோமர்து இல்லை, கிரீக் சாம்ராஜ்யம். அது மிலிட்ரி கவர்மெண்ட். அர்த்தம் பண்ணிச்சு வந்து, ஏன்னா அவர் சைனிக்கு தானே, அவர் என்ன மிலிட்ரி கவர்மெண்ட் வந்துச்சு. அவர் செத்தமர் போட்டு 4 சைனாதிபதிக்கு என்ன பண்ண பங்கிட்டாங்க அந்த ராஜ்யத்தையே. அது ஆனபொறுப்போடு என்ன தெரியுமா? ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் எப்படின்னா, அவங்க ராஜாவை அவங்க என்னைக்கு பண்ணிக்குவாங்க, ராஜாதை வேணும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கவர்மெண்ட். அது வந்துச்சு, அது நிற்கல, அது ஆகிப்போச்சு. இப்போ அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது அனுபவப்போடு இப்போ நம்மளுக்கு வந்த ராஜ்யம் என்ன தெரியுமா? டெமோக்ரஸி. இப்போல்லாம் அதெல்லாம் நல்ல ராஜாங்க இல்லை, மந்திரி இல்லை, அது இல்லை, இதில் வேணும்னு சொல்ல. ஏன்னா வந்து டெமோக்ரஸி காலத்தில் இருக்கிறோம் நம்ம. அதுதான் மண்ணும் என்ன களிமண்ணும் இரும்பு சேர்ந்த ராஜ்யம். இப்போ இந்த 2 ரகமான ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்று இந்த உலகத்தில் பிரస్తుத்துக்கு நடக்கிற ராஜ்யம் என்னன்னாக்கா, ஒன்று கம்யூனிஸ்ட்டு நாடு, கம்யூனிஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டெமோக்ராசி நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு விஷயத்தில் பலமானது, ஒரு விஷயம் என்ன பலகீனமானது. அர்த்தம் பண்ணிச்சா? இப்படி ஒருத்தர் வந்து எல்லா நிதியில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நிதியில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? லாஸ்ட்டுக்கு கர்த்தரையாக தேவனே மனிதனை இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு? 1000 வருஷம் அதே தாவி சிங்காசனத்தில் உட்காந்து என்ன பரிபாலனா பண்ணுறாரு. இதுதான் கரெக்டான பரிபாலனை. மிக பாரு, இத்தனை ராஜ்யம் வந்துச்சு, ஆதாம் உலகிலிருந்து இத்தனை ராஜ்யம் வந்துச்சு. வேணா எல்லா இதில் என்ன அடிதுடி, அநியாயம், அக்கிரமம் எல்லாம் ரத்தபாதம் நடந்துக்கிட்டு தான் வந்துச்சு. வேணா அசுலான் சிஸ்லான்னு ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அதுதான் 1000 வருஷம் ஆச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெப்பேறப்பட்ட ஒருத்தர் அடிச்சுக்கிறது இருக்காது, ரத்தபாத்தம் இருக்காது, இந்த நோவு நொடி எதுவுமே A to Z எதுவுமே இருக்காது. அப்போ அந்த காலத்தில் மனிதராமா எவ்வளோ தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் அவங்க ஆயுஷாமா மரமையோட ஆயுஷ் மாதிரி இருக்குமாமா. யாருமே பாதி காலத்தில் சாவுங்கிறது யாருக்குமே இருக்காதுங்கிறது இன்னொரு பக்கம் பார்க்குற பாருங்க. எங்கே இருக்குதுன்னா வருஷத்தில் நான் 65 பாருங்கள். ஏசியா 65, ஏசியா 65வது அதிகாரம் 19 படிங்க, வாசிங்க.
65வது அதிகாரம் 19 இருந்து. ம் 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 ஆ என்ன இருக்க மாட்டாங்க மாமா? பாருங்கள், இங்கே 19 என்ன படிக்குது? கண்ணீர் இருக்காது. நம்ம 19 படிங்க. களி குருந்தேனா? அழகுன்னு சத்தமாக கேட்காதாமா அந்த ராஜ்யத்தில். அடுத்தபடி இருந்துச்சா, 1000 கால வருஷத்தில் ஆண்டில் அழகுன்னு சத்தமே கேட்காதா? நெக்ஸ்ட்டு அல்ப ஆயுசில் பாலகன் இருக்க மாட்டான். அப்படின்னாக்கா இப்போ பிறந்த செத்து போகிறது, 5 வருஷம் செத்து போகிறது, காலமாக என்ன வர செத்து போகிறது இருக்காது. படிங்க. அப்போ கிழவருங்கிற இருக்காதாமா. எப்படிக்காண்ணா 100 வருஷம் ஆனவங்க எப்படி வாலிபனாக இருந்தால் செத்து போவானாமா. மரணம் இருக்குது, ஏன்னா வாலிபனாக இருந்ததை என்ன பண்ணுவான்? செத்து போயிடுவான். அப்படியே 100 வருஷம் ஆனவங்க கூட எப்படி இருப்பான்? வாலிப மாதிரி தான் இருப்பான். ఏనా మడిపడికి తమిళ పాపాత్ముడైనను శాపగ్రస్తుడగు వాడు సైతము 100 సంవత్సరం బ్రతుకుని இருக்குது. தமிழ் என்ன இருக்குது? சபிக்கப்படுவான்னா இல்லை, அது கரெக்டு கிடையாது. அப்படின்னா பாவியாக இருந்த மனுஷன் கூட என்னப்பா என்னாவே இல்லை పాపాత్ముడైన శాపగ్రస్తుడగువాడు సైతము 100 సంవత్సరం బతుకును. அப்படின்னா பாவியான மனிதனு கூட என்ன பண்ண 100 வருஷம் பழிப்பானாம்மா. கேட்குது, சொல்லுங்க. கீழே படிங்க, 21 படிங்க, 21 படிங்க. ஓகே ஓகே. படிங்க. புரியுதா? 1000 வருஷம் ஆட்சியில் எப்பேற்பட்ட நிலைமை இருக்குமே சொல்கிறாரு. அர்த்தம் பண்ணிச்சா? அங்கே வீடு கட்டணும், அதுலேயே தான் இருப்பான். அப்படின்னா பழம் அவன் கஷ்டப்படுற சாப்பாடி அவன் சாப்பிடுவான். அர்த்தம் பண்ணிச்சா? அதே மாதிரி எல்லோரும் என்ன இருப்பாங்க? 100 வயசு ஆவி அவன் வாழ்வான். அவன் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும். அப்படி நல்லது கெட்டது அர்த்தம் என்னன்னாக்கா ரட்சிப்படாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 7 வருஷமான பொறுப்போடு அர்த்தம் பண்ணி சொன்னது ஆல்ரெடி கொஞ்சம் பேர் பூமியில் இருப்பாங்க இல்லையா. நம்ம ஆட்சி பண்ணுறது யாரையா? அவங்களே தான். அப்புறம் ரட்சிப்படாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஆட்சியில் இந்த பூமி மேலே இருப்பாங்க. இதனால் நாம் ஆள போகிறது இந்த பூமி மேலே காவாட்டி. புரியுது நான் சொன்னது? புரியலையா? நாம் இயேசு கிறிஸ்து பரலோகம் இந்த உலகத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து ஆட்சி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் பேர் இன்னும் அந்த யுத்தத்தில் எல்லாம் சாவாத பொழைச்சிருக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ரட்சிப்படாதவங்க. அவங்கூட இந்த பூமி மீது இருப்பாங்க. இந்த 1000 வருஷம்
ஆட்சியில். அது மாதிரி அவங்க தான் இங்கே சொல்கிறது என்ன, பாவிங்கன்னு சொல்கிறாரு. அவங்க கூட எப்படி இருப்பாங்க, 1000 வருஷம் அந்த எப்படி 100 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறார். அர்த்தம் புரிஞ்சாமா? அப்படின்னு 1000 வருஷம் ஆட்சிங்கிறது இல்லை, எப்படி எந்த பேர் நிலைமை இருக்குது அப்படி இப்போ இருக்கிற நோவு நொடி கஷ்டங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்தந்த டயத்துக்கு மழை பெய்ய டு ஜெட் எவ்ரிதிங் என்ன கிளியராக எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. யாருக்கும் எந்த நோவு இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த இது இருக்காது. அதை முடிஞ்சா யார் கஷ்டப்படுறாலும் அந்த காப்பாடு அவன் தான் சாப்பிடுவான். யார் வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் அவன் தான் இருப்பான். அர்த்தம் புரிஞ்சா? இதெல்லாம் கூட வச்சனம் சொல்லுது. வேணும் ஒருத்தர் கூட தீம்பு பண்ணிக்க மாட்டாங்க. அப்போல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் கிடைக்காது. அர்த்தம் புரிஞ்சா? அப்போல்லாம் மட்டன் சிக்கன் இல்லை, திங்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அதனால உப்பே நம்ம பந்து படிக்கிறது பெட்ரு. அது மட்டன் சிக்கனு வேறு. அப்போ விஸ்வாசி நாம் ஆவிக்குரியா சரீரத்தோடு இருப்போம். அதுனா விஸ்வாசிக்க நாம் ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பேன். நம்ம யார், அதாவது ரிசெக்டட் பாடி இல்லையா, ஆல்ரெடி நம்ம என்ன உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு இருப்போம் இல்லையா. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போதே நம்ம என்ன அந்த கர்த்தர் வரிகள் நம்ம போகும்போது என்ன ஒரு மர்வமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம். அந்த மர்வத்தோடு பரலோகத்திலிருந்து இந்த பூமியை இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ண போகிறோம், 1000 வருஷம் ஆள போகிறோம். அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு அந்த 1000 வருஷ காலம் அது மாதிரி இருக்குது. இப்போ புரிஞ்சா? எப்போ இந்த 1000 வருஷம் ஆண்டு ஆரம்பமாக 7 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து மேலே என்ன 7 வருஷம் அந்த கிறிஸ்து ஆட்சி முடிவில் பரலோகத்தில் இறங்கி அந்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவார், அந்த கிறிஸ்தியா அந்த பொய்யான அந்த யாரது பொய்யான அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், நரகத்தில் போட்டுட்டு அப்பா சைத்தானி என்ன பண்ணுவார், அவர் பாதாளத்தில் இது பண்ணிவிட்டு அப்போ அவர் ஆட்சியை ஆரம்பிப்பார். இந்த 1000 வருஷ காலத்தில் பிசாசு சைத்தான் இருக்காது. அதனால தான் பாவம் யாரும் பண்ண முடியாது. பாவம் இருந்தவங்க கூட பாவம் பண்ண முடியாது. காரணம் பாவத்தை பிரேரேப்பணம் கொடுக்குறது யார், பிசாசு சைத்தான். அர்த்தம் பண்ணிட்டா பாவ பிரேரணை. அதுதான் நம்ம சொல்கிறது. நம்ம இங்கே எஃப்எஸ்சியில் 2:2 படிக்கிறோம். அந்த பிசாசு என்ன பண்ணுது, யாரைத்து கர்த்தர் கீடுபாட மாட்டாங்களோ அவங்கள என்ன பண்ணாரு, அவங்களே பிரேரேப்பணம் பண்ணி கொடுக்குறாராமா. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பண்ணு இது பண்ணு இது பண்ணு என்ன பண்ணுறாரு. இது மாதிரி ஏவாளுக்கு எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணாரோ அது மாதிரி பண்ண வைக்கிறது யார், பிசாசு. அந்த பிசாசு என்ன பண்ணுறாரு, பாதாளத்தில் போட்டுடுறாரு. அதனால தான் பாவத்தை பிரேரிக்கிற பிசாசு அப்போ இருக்காது. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவோட அதிகாரத்தோடு அவர் ஆளுவார். அதை சொல்கிறார். ஏன்னா இரும்பு அது சொல்கிறல என்ன எது எப்படி ஆளுவாராமா அவர் ஆட்சி பற்றி இருக்குதில்ல பைபிள்கிற இதில். ரெண்டாவது நம்ம வெளிப்பாடு விசேஷம், வெளிப்பாடு விசேஷத்தில் இருக்கும் இரும்பு கோலால் அவர் என்ன பண்ணுவார், ஆட்சி பண்ணுவார். இரும்பு கோல் நினைத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் அதிகாரம். அவர் எதை சொல்கிறாரோ அது பிறகு நடக்க வேண்டிய. அப்போ எல்லாருமே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதா. அர்த்தம் பண்ணிச்சா? அவள் கண்ணை மூடி என்ன பண்ணுறது, எதை இந்த வச்சனம் சொல்லுதோ அது பிரகாரம் இந்த ஆட்சி நடக்க போகுது. என்ன டவுட் இருக்குது ஏதாச்சும் புரிஞ்சா? என்ன சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? அவ்வளோ என்ன இருக்குதா மா? கேட்க சொல்லுங்கள். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா ஜெபம் பண்ணிக்கலாமா? சரி சரி ஓகே புரிஞ்சுல.
கடவுள் சித்தமான அடுத்த வாரத்தில் ஸ்டார்டிங் நின்று அப்படின்னா ஒன்று அப்படியே வருகையிலிருந்து வருகை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இருந்து வந்தால் உங்களுக்கு லைனாக கிளியராக காட்டும். இது புரிஞ்சு இல்லையா? 1000 வருஷம் ஆச்சு. எப்போ ஆரம்பமாவு? உபதாக்குறது முடிஞ்ச முற்போடு இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஒலிவ மலை மேலே இறங்கும்போது அந்த கிறிஸ்தியை அவங்க என்ன பண்ணார்? வாயி சுவாசத்தால் என்ன பண்ணவர்? அவரைய பாத்தாளத்தில் அக்னி கந்தத்தில் போட்டுருவார். போட்ட முற்போடு அப்போது பிசாசி சைத்தானி என்ன பண்ணுவார்? 1000 வருஷத்துக்காக என்ன பண்ணார்? அவர் அந்த பாதாளத்தில் அடக்கி வச்சுட்டு அப்போ ஆரம்பம் பண்ணுவார். அர்த்தம் முடிஞ்சா? 1000 வருஷம் ஆரம்பம் மடி பிசாசியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மடி விட்டடிப்பார். அப்போ அந்த 1000 வருஷம் ஆண்டவங்களோட என்ன பண்ணுவாங்க? ஆட்சி பார்த்தவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பிசாசிக்கு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அப்போ கர்த்தர் பிசாசி என்ன பண்ணுவார்? பிசாசியாக பிரச்சனை நம்பினவங்களை என்ன பண்ணுவார்? அக்னிக்குள்ளே போட்டுருவார். அப்போ மறுபடி இந்த புது அப்போ இந்த பூமி இந்த ஆகாசம் என்ன பண்ணுவார்? இந்த பூமி என்ன பண்ணுவார்? மறுபடி எல்லாம் கூட அக்னியோட வேவடிச்சுட்டு அப்போ புது பூமி புது வானத்தை அவர் உண்டு பண்ணுவார். அந்த புது பூமி மேலே பரலோகம் இருந்தேன்னா எருசலேம் நூதன எருசலேம் இந்த பூமி மேலுக்கு வரும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சரி கேளுங்க பரவாயில்ல. ஆயிப்போச்சு, நம்ம முடிக்கலாம், டைம் கூட ஆயிடுச்சு. சரி, நல்லது. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்போ புது பூமி புதிய ஆகாசம் என்ன ஆகும்? மேலே கர்த்தர் என்ன பரலோகத்திலேருந்து அப்போ நூதன எருசலேம் அந்த மேலே இறங்கிவார். புரியுதா? அப்போ அந்த புது எருசலேமு புது பூமி தான் எப்பவுமே என்ன மேலே இருக்க போகிறது. நாம் அதுதான் அது யூனிவர்சல் கேபிட்டல் ஆகும். ஓகே, சரி ஆகிப்போச்சு. கேளுங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஜபம் பண்ணிக்கலாம். சரி, டிஸ்டர்பன் பண்ண. ஓகே, புரியுதா சொன்னது? அதுமா அப்போ கர்த்தர் கூட நம்ம இருப்போம் எப்பவுமே இந்த புது பூமி புது ஆகாசம் புது எருசலேமில் நம்ம இருந்து என்ன பண்ணுவோம்? ஆளுகை நடக்க போகுது. அதுதான் நித்தியமானது. எப்போத்துக்குமே என்ன எப்பேற்பட்ட என்ன அப்போ இருந்து என்ன ஒன்றும் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. புரியுதல்ல? அதெல்லாம் இதுதான் நம்ம நடக்க போகிறது வரப்போகிற எதிர்காலம். நம்மளோட எதிர்காலம் அதுதான். அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் இப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பரிசுத்தமாக பவித்திரம். எதுக்குன்னா அது பரிசுத்தமானது. அப்போ அங்கே வந்து பாவங்கிறது எதுவுமே இருக்காது, பிசாசு இருக்காது, பழசெல்லாம் கூட எதுவுமே இருக்காது, எல்லாம் புதுசாகிடும். புது பூமி மேலே புது ஆகாசத்தில் என்ன எல்லாம் புதுசாக இருக்குது, தப்பா பழசு எதுவுமே இருக்காது. அது பண்ணிச்சா அங்கே நாம் என்ன பண்ண போகிறோம்? எப்போவுமே யுகாயுகமில் எங்கே போகிறோம்? கர்த்தர் கூட இருக்க போகிறோம். அது பண்ணிச்சா அப்படி இது விஷயம்.